2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Oscar is always on right track. That is why Fast Track Taxi ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 1950க்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எல்லோரும் பார்க்க வருவார்கள். அப்படி வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம எல்லோரும் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஓம் மணி பத்மாய என்று எல்லோரிடமும் வருகின்ற எல்லோரிடமும் ஓம் மணி பத்மாய என்று சொல்லுவார். அதற்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தாமரை விழித்தெழட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்தியா முழுக்க தாமரை வீழ்த்தெழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவான தாமரை வீழ்த்தெழும் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்று வரை தமிழ்நாட்டில் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய சிலைகள் சிறையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இல்லை. நான் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவராக ஆன பின்பு இந்தியா முழுக்க 3 தடவை இந்தியாவை சுற்றுப்பயணம் செய்துவிட்டேன். பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன். முக்கியமாக யூபி போயிருக்கேன், பீகார் போயிருக்கேன், ராஜஸ்தான் போயிருக்கேன். இங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 15 மாவட்டமாவது போயிருப்பேன் நான், ஒவ்வொரு மாநிலத்திலையும். அங்கெல்லாம் நான் போகும்பொழுது அம்பேத்கருடைய சிலைகளை போய் வணங்கி விட்டு நான் போவேன் நான். அப்படி போகும்பொழுது அம்பேத்கர் யூபியில் கூட நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், யூபியில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது, தீண்டாமை அதிகமாக இருக்குது, பீகாரில் அதிகமாக இருக்குது, ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது. அது உண்மையாக இருந்தாலும் கூட அங்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சுதந்திரமாக இருக்கிறார். நாம் இங்கே திராவிட மண், பெரியார் மண், திராவிட மாடல் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? 2 விஷயம் அதில். ஒன்று, நம்முடைய அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய ஒரு பிம்பத்தை அவர்கள் இன்று வரை நமக்கு அளிக்கவில்லை. அவருடைய ஆளுமையை நமக்கு தெரிய வைக்கவில்லை. 2வது, மக்களுக்கு புரிதல் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம், எப்படி புரிய வைக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் நம்முடைய திரு பாண்டே அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்காக என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2013 ஒரு புத்தகம் எழுதினேன் நான். அந்த புத்தகம் ஹிந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி தலைப்பில் வெளியிட்டோம். அது வெளிவந்த உடனேயே அந்த பேருக்காகவே ஒரு சர்ச்சையானது. புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் எப்படி இந்துத்துவ அம்பேத்கராக சொல்ல முடியும்? நீங்கள் பெரிய சர்ச்சை உருவானது தமிழ்நாட்டில். அவர் ஹிந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னவர், அதை வாழ்நாள் முழுவதும் ஹிந்து மதத்தை எதிர்த்தவர் அவர். அவரை நீங்கள் எப்படி இந்துத்துவ அம்பேத்கராக கட்டமைக்கிறீங்க? நீங்கள் இது அம்பேத்கருக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா? இது பட்டியல் சமூகத்துக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா இது என்று பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்தது. இது மதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பல இடங்களில் இந்த புத்தகத்தை எதிர்த்து அவர் பேசினார். வட சென்னையில் இருக்கான் ஒருத்தன், அவன் எழுதியிருக்கான் என்று கண்டபடிக்கு பேசினார். ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க. அது நிறைய பேர் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன் கூட ஒருத்தன் எழுதியிருக்கான், இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர்னு. அதை எரிக்க வேண்டிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படிதான் பேசுவீங்க. ஸோ புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நான் எழுதின இந்த இந்துத்துவ அம்பேத்கர் என்கின்ற புத்தகத்தை
எரிக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. இது ஒரே ஒரு ஸ்லைடு தான் நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய இடத்துல அவர் பேசியிருக்கார் அவர். அதனால் அது இங்கே டைம் கிடைக்காத போட்டால் அதுவே பல மணி நேரம் ஆகிடும். அது அந்த மாதிரி தான் அவர்கள் அவர் பேசியிருந்தார். நான் யோசிப்பேன், ஏன் நமக்கு மட்டும் நம்ம புக்கு எழுதுனா அதை எரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சில வருஷங்களுக்கு கழித்து இன்னொரு புக்கு வந்தது. அது அம்பேத்கரிய பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்தது. அதே போல் அம்பேத்கரும் அவரது தம்மமும் புத்த மதத்தை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் வந்தது. அதற்கப்புறம் இன்னொரு புத்தகம் வந்தது, சாதிய பிரச்சனைக்கு தீர்வு, புத்தர் போதாது, அம்பேத்கரும் போதாது, மார்க்ஸ் அவசிய தேவை. இந்த 3 புக்கு இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு அம்பேத்கரிய பார்ப்பனியம் அந்த புக்கு, அம்பேத்கரும் அவரது தம்மமும், இந்த 2 புக்கை எழுதினவர் ஒருத்தர் தான், வசுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதினார். யார் இந்த வசுமித்ரா அப்படின்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அவர் நினச்சாலே நமக்கு ஒரு என்னடா இது அப்படின்னு தோணும் உங்களுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். என்னுடைய ஹிந்துத்துவ அம்பேத்கர் புக்கில் இருக்கிறதெல்லாம் அவர் கோடிட்டு காட்டியிருக்கார் அவர். அது இல்லாமல் இந்த ரங்கநாயகம்மா அவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க தான் அவங்க. இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் வசுமித்ரா, இன்னொருத்தர் ரங்கநாயகம்மா ஆந்திராவை சார்ந்தவங்க அவங்க. இவங்க 2 பேருமே கம்யூனிஸ்ட் தான். இன்றைக்கி வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த 2 புத்தகத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? இல்லை யாராவது எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? திருமாவளவன் அதை பற்றி பேசியிருக்காரா? அப்படிலாம் ஒரு விவாதமே எழவில்லை. அதை அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்த எனக்கு ஒரு எதிர்ப்பு. இதே நீங்கள் கம்யூனிஸ்ட் இடதுசாரியிலிருந்து நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. இந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, எப்பயுமே அது போய்கிட்டே இருக்கும். அது ஆனால் சமுதாயத்தில் அம்பேத்கரை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 3 விஷயத்தை சொல்லுவாங்க, தொடர்ந்து சொல்லுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை எதிர்த்தார், புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை இயற்றினார், புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றார். இந்த 3 விஷயந்தான் திரும்பி திரும்பி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலே ஒரு விஷயம் கூட நமக்கு சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் என்னென்னலாம் நினைத்து கொண்டிருந்தாரோ, எழுதினாரோ, தன் எண்ணங்களாக வைத்து கொண்டிருந்தாரோ, தன் கொள்கைகளாக வைத்து கொண்டிருந்தாரோ, அதை அத்தனைக்கும் எதிராக பல தலைவர்கள் பேசியிருக்கார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்து கொண்டே பேசியிருக்கார்கள். அப்படி என்னென்னலாம் அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாம் அதில் இந்த தேசம் ஒரே தேசமாக இருப்பதற்கு எந்த மொழி வேண்டும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு எங்கே அவங்க எல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வீடியோ போடுங்க. சாட்டி உள்ளார். ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்கிற முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. இந்தி ஒரு சில மாநிலங்களில் தான் வடக்கே பேசப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல் திட்டமாகவும் இருக்கிறது. இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான். குறிப்பாக பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை போல ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்த ஒரே தேசம் ஒரே மொழி இது பாஜகவின் கொள்கையா அப்படின்னா இல்லைங்க. அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. அது ஒரே தேசம் ஒரே மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாஜக கொள்கை இல்லை. உண்மையை சொல்ல போனால்
புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை பிஜேபி பின்பற்றுகிறது, செயல்படுத்துகிறது, அப்படி தான் நம்ம சொல்லணும். இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின புத்தகம். இது மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள். இது வந்து 1955 இந்த புத்தகம் வெளிவந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொழி அடிப்படையில் அவர் வந்து நிறைய விஷயங்களை இதில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு. அதில் அவர் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே மொழிவாரி மாநிலத்தின் சாதக பாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செய்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு அரசு ஒரு மொழி என்பது ஏறத்தாழ ஒவ்வொரு நாட்டின் பொது அம்சமாக இருந்து வருகிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தேசம் ஒரே தேசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தேசம் சிதறுண்டு போகும். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து, பிஜேபி கருத்து இல்லை. இது பிஜேபி அதை செயல்படுத்துகிறது. நீங்கள் இந்த புத்தகத்தை உண்மையிலேயே நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இல்லை பிஜேபி கொண்டு வருகின்ற திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தை படித்தா போதும். நீங்கள் மொழி கொள்கையில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கொள்கையை வைத்திருந்தாரோ அதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் திட்டணும்னு பார்த்தா, நீங்கள் எதிர்க்கணும்னு பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கரை தான் நீங்கள் திட்டணும், எதிர்க்கணும். ஏன்னா அது அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த தேசம் ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே மொழி தான் வேணும். அந்த ஒரே மொழி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். அதே போல் அவர் இன்னொரு விஷயத்தை அவர் அதே புத்தகத்தில் சொல்கிறார். அவர் இந்த மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறது, இந்தியா மறுபடியும் அந்த புத்தகத்தில் அதே தான் சொல்கிறார். அவர் ஒரு தேசியவாதி எப்படி சிந்திப்பார்களோ அந்த அளவிற்கு அவர் சிந்தித்திருக்கிறார். அவர் உண்மையிலே தேசியவாதி தான். அதில் அவர் சொல்கிறாரு, ஓ இந்தியர்களே, நீங்கள் எப்போதும் பிளவுபட்டே இருப்பீர்கள், நீங்கள் எந்நாளும் அடிமைகளாக உழல்வீர்கள் என்று ஆண்டவன் இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு மிகப்பெரிய சாபத்தை தந்திருப்பார் போலும். இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் இந்தியை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாபம் தந்திருப்பார். இந்தியை தேசிய அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஆனால் உண்மையிலேயே பிஜேபி அது செய்யலைங்க. பிஜேபி அது செய்யலை. மும்மொழி பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்களே, இதில் மட்டும் பிஜேபி அம்பேத்கருக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல வரணும். நம்ம எந்த மொழியை வேணால் நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி சொல்லலை. நீங்கள் இந்தியை தேசிய அலுவல் மொழியாக கொண்டு வாருங்கள். அவருக்கு இந்தி மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவருடைய கல்லூரியில் மட்டும் நான் ஆங்கிலத்தை தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஸ்பீச்சில் கூட அவர் கடைசியாக சொல்லும்பொழுது இந்தி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது, ஆங்கிலத்தினுடைய இடத்தை இந்தி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது, ஆனால் அதற்கான காலம் வரும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். இந்த புத்தகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் அதே போல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அமைப்பு இருந்தது, இயக்கம் இருந்தது. ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் வச்சுருந்தார். அதில் தீர்மானம் போட்டிருக்கார், ஆங்கிலமும் இந்தியும் நிர்வாக மொழிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் போட்டிருக்கார். பிஜேபி என்றைக்குமே அந்த மாதிரி தீர்மானம் போட்டதில்லை. எந்த கட்சியும் அந்த மாதிரி தீர்மானம் போட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் கூட அந்த மாதிரி தீர்மானம் போட்டிருக்கா அப்படின்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் அவர் என்ன போட்டிருக்கார், ஆங்கிலமும் இந்தியும் நிர்வாக மொழிகளாக இருக்கும். இது வந்து அம்பேத்கருடைய நூல் தொகுப்பு 35 இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் அவருக்கு இன்னொரு மொழி மேலேயும் அவருக்கு மிகப்பெரிய பற்று இருந்தது, அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அது சமஸ்கிருதத்து மேலே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. 1949 செப்டம்பர் மாதத்தில் இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக எது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வரும்பொழுது, அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாமியர் 2 பேருமே சமஸ்கிருதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்போது அது வந்து விவாதத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே, அது வெளியில் விவாதத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அதை பேசுகிறார்கள். பேசும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படி அவர் ஆதரவு தெரிவித்து விட்டு வெளியில் வந்தப்போ ஒரு பிடிஐ நிருபர் கேட்குறார், நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்கீங்களா, அது சரியா அப்படின்னு சொல்லி. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதனால என்ன நஷ்டம் உங்களுக்கு, என்ன தப்பு அது அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்குறார். அவர் அன்னைக்கு ஆதரித்து அந்த சமஸ்கிருத மொழியை ஆதரித்த செய்தி அன்னைக்கு பல ஊடகங்களில் பல பத்திரிகைகளில் வந்தது. அப்போது நான் இதை எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். நான் அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை இது அவருடைய ஸ்பீச்சில் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆதாரபூர்வமான தகவல் இல்லை, இது ஏதோ ஆர்எஸ்எஸ்காரங்க இட்டு கட்டின பொய், இது அவங்களே எவ்வளோ பேப்பரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். நான் அதை ஆய்வு பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த புத்தகம் எனக்கு கிடச்சிது. ரிப்போர்ட் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் கமிஷன் 1956லேருந்து 57 வரைக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிஸ்கஷனில் அவர் சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி 57 வந்த அறிக்கையில், இது 20 வருஷம் 30 வருஷம் கழித்து வந்த அறிக்கை இல்லை. இது காங்கிரஸ் ஆட்சியில் அந்த அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையில் அவங்க அதை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவங்க எதை கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பத்திரிகைகள் ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பத்திரிகையை அவங்களும் கோட் பண்ணுறாங்க. இந்த பத்திரிகைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சான்ஸ்கிரிட்டை கொண்டாடுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் தனஞ்சய் கீர் அவர்கள் எழுதுகிறாங்க, சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய மொழி, அதில் பல்வேறு விஷயங்களை அடங்கியிருக்கிறது, அது ஒரு புதையல், அந்த மொழி என்பது புதையல் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார். அதே போல் அம்பேத்கர் அவருக்கு சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கிறதுக்கு மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் இண்டிவிஜுவலாகவே அவர் ஒரு ஆசிரியர் வைத்து சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், நாம் சான்ஸ்கிரிட்டுக்கும் எஸ்சி மக்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு வரலாற்று தவறு. அது ஏன்னு சொன்னால், எஸ்சி சமுதாயத்தில் வள்ளுவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. நீங்கள் வள்ளுவர் பிரிவு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. அவங்க சான்ஸ்கிரிட் இல்லாமல் நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்க முடியாது. நீங்கள் அப்போது இந்த தேசம் முழுக்க யாரெல்லாம் பஞ்சாங்கம், எந்தெந்த சமுதாயத்திலெல்லாம் பஞ்சாங்கம் பார்த்தார்களோ அவர்களெல்லாம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவர்கள் அதை தன்னுடைய மொழியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அர்த்தம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சட்டமன்றத்தில் சுவாமி சகஜானந்தர் எஸ்சி மக்களுக்கு இந்தி அவசியம் கற்றுக் கொடுங்கள் என்று பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் சுவாமி சகஜானந்தர். நீங்கள் எந்த மொழி வேணால் கற்றுக் கொடுங்க, எல்லா மொழியும் கற்றுக்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, அதே கான்ஸ்டியூன்சி தான் திருமாவளவன் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுவாமி சகஜானந்தரும் அதே தொகுதியை சார்ந்தவர் தான், சிதம்பரத்தை சார்ந்தவர் தான். அவர் என்னுடைய மக்கள் எவ்வளவு மொழி வேணாலும், என்னுடைய மக்கள் என்று சொல்கிறது அவர் குறிப்பிட்டு எஸ்சி மக்களை சொல்கிறார். அவர் என்னுடைய மக்களுக்கு எவ்வளவு மொழி வேணாலும் கற்றுக் கொடுங்கள், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு மொழி வேண்டுமானாலும், மும்மொழியில் எவ்வளோ மொழி வேணால் கொடுங்க நீங்கள், ஆனால் அதைவிட முக்கியம் ஹிந்தி கற்றுக் கொடுங்கள், எஸ்சி மக்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி சகஜானந்தர். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் இன்னும் புரியாமல் இருக்குது, இந்த தேசத்தை எது ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லி. பல பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க வெள்ளைக்காரன் வந்த உடனே தான் இந்தியாவை பல்வேறு தேசங்களாக பிரிந்திருந்தது, அதெல்லாம் ஒன்று சேர்த்தாங்க, அதுக்கப்புறமா தான் இந்தியா வந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம கூட அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். 56 தேசங்களாக இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இந்தியா 56 தேசங்களாக இருந்தது. அப்போது நம்மளை ஒன்றிணைப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லை, அது தனித்தனியாக இருந்தோம். நாம் மொழி நம்மளை ஒன்றிணைத்ததா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்குது. நம்முடைய உணவு பழக்கம் நம்ம ஒன்றிணைத்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை. நம்ம இங்கே அரிசி சாப்பாடு சாப்பிடுவோம், நீங்கள் பஞ்சாப் போனீங்கன்னா கோதுமை சாப்பிடுவாங்க, ராஜஸ்தானில் போனால் ரொட்டி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. வெவ்வேறு உணவு பழக்கம் இருக்குது. உடை நம்மை ஒன்றிணைத்து இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. வேறு வேறு உடை நம்ம அணிஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உடையாக இருக்குது. நம்முடைய கலைகள் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலை இருக்கிறது. இல்லை நம்மளை கலாச்சாரம் ஒன்றிணைத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னால் கலாச்சாரம் கூட நம்மை ஒன்றிணைக்கவில்லை. நாம் ஒரே ஒரு விஷயத்தில்
கொஞ்சம் குழம்பி இருக்கும். பண்பாடும் கலாச்சாரமும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டும் வேறு வேறு, ரொம்ப வேறு வேறு. அது இங்கிட்டுனா அது இங்கிட்டு. அது கலை ப்ளஸ் ஆச்சாரம் அப்படி தான் கலாச்சாரம். அது எப்போ வேணா மாறிட்டே இருக்கும். கலையும் ஆச்சாரமும் அது ஒவ்வொரு சாதிக்கும் சரி, ஒவ்வொரு குலத்திற்கும் சரி, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப்புக்கும் சரி, ஒவ்வொரு கலை இருக்கும், ஒரு ஆச்சாரம் இருக்கும். அது எப்போ வேணா மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் சாமியை வந்து வலது பக்கத்துலேருந்து சுற்றுறேன் அப்படின்னு சொன்னால், திடீர்னு யாராவது ஒருத்தர் திடீர்னு அந்த ப்ராக்டிஸை மாற்றி இடதுபுறமாக சுற்ற ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே மாறிடும். அது நான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு செயல்முறை செய்யும்பொழுது அது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அது ஆனால் பண்பாடு என்பது அப்படி இல்லை. அது என்றைக்குமே மாறாது. அது பண்பாடு எப்பயுமே வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து மரபு தொட்டு வந்து கொண்டே இருக்கும், தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கும். அது பண்பாடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் போட்டு குழப்பக்கூடாது. சரி, கலாச்சாரம் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ எதை நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், வெள்ளைக்காரை வந்து நாங்கள் தான் ஒன்றிணைச்சோன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் சொல்கிறான். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தை ஒன்றிணைப்பது எது அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தின் அடிப்படையில் எழுந்த பண்பாடு தான் இந்த தேசத்தை ஒன்றிணைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸோட கொள்கை. இதே கொள்கையை புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்லியிருக்கார். அவர் வந்து இந்தியாவில் சாதிகள் 1917 அவர் ஃபஸ்ட்டு தீசிஸ் அதுதான் வருது. அது அவர் சாதிகளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தீசிஸு. அதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே இயல்புள்ளதாக இருக்க வேண்டும் என்றாக, மானுடவியல் மரபு மக்கள் யாவரும் பல படித்தான தன்மை கொண்டவர்கள். அந்த மக்களிடையே நிலவும் பண்பாட்டு ஒருமையே ஓரியல்பு தன்மைக்கு அடிப்படையாக பண்பாட்டு ஒருமைப்பாட்டினால் இணைந்துள்ள இந்திய தீபகற்பத்திற்கு இணையாக ஒப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு வேறு எந்த நாடும் இல்லை என்று துணிந்து கூறுவேன். இந்திய நாடு புவியியல் ஒருமைப்பாட்டினை மட்டுமே கொண்டிருக்கவில்லை, அதனினும் ஆழமும் அடிப்படையாகவும் உள்ளதான இந்திய நாடு முழுவதையும் தழுவிய ஐயத்திற்கு இடமற்ற பண்பாட்டு ஒருமைப்பாட்டினை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சேம். அது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ, பண்பாடு தான் இந்த தேசத்தை ஒன்றிணைத்திருக்கிறது என்று சொன்ன அதே வேர்டு, அதே வார்த்தை புரட்சியாளர் அம்பேத்கர் 1917 ஃபஸ்ட்டு தீசிஸ் அதுதான். அதில் அவர் வந்து தெளிவாக அதை சொல்லியிருக்கார். அவர் அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை ஒரு புக்கு எழுதினார் 1946. அந்த புத்தகத்தில் கூட அவர் வந்து அதை மறுபடியும் அதை ரீகால் பண்ணுறார். 1917 அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 1946 அவர் சொல்கிறாரு, ஒருமைப்பாட்டுக்கு பாகிஸ்தான் இந்திய ஒருமைப்பாட்டை விட வலுவான அடிப்படை உண்டு. நிலைத்த ஒருமைப்பாடு என்பது மக்களிடையே பண்பாட்டு அடிப்படையில் அமையும் உள்ளார்ந்த கேளிர் உணர்வே வாயிலாகத்தான் உருவாக முடியும். எல்லாருமே ஒன்று அப்படின்னு எப்படி உருவாக முடியும் சொன்னால், பண்பாட்டு அடிப்படையில் தான் உருவாக முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.